அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானோட ஆல்மோஸ்ட் எண்டிங்ல வந்தாச்சு. ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் முடிஞ்சு. ஷைத்தான் திரும்ப நமக்குள்ள வரப்போறான். நம்ம இந்த ரமலான் மாதத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சோம். குர்ஆன் ஓதணும், டைமுக்கு தொழுகணும், பொய் பேசல, புறம் பேசல, படம் பார்க்கல, மியூசிக் கேட்கல, மற்றவங்க பொறுமை நான் ஆசைப்படல, ஏழைக்கு நான் உதவி செஞ்சேன். எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சோம். சில பேர் நம்ம பேர்ல இருக்கிறோம். இந்த 1 மந்த்ல ஒரு ஃபுல் குர்ஆன் நம்ம படிச்சு முடிச்சிருவோம். அடுத்த நாள் தான் நம்ம ஓப்பன் பண்ணவே மாட்டோம். ஸோ ஏன்? ஏன்னா ஷைத்தான் இந்த மந்த்ல அல்லாஹ் சொல்றான், நான் ஷைத்தானை நான் சங்கிலியால கட்டி போட்டிருக்கேன். இப்போ அந்த சங்கிலி ஈத் முடிஞ்ச நெக்ஸ்ட் நாள்ல இருந்து அந்த சங்கிலி வரப்போகுது. ஷைத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஷைத்தானுக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்க கூடாது. ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கான், உன்னோட மக்களை நான் கெடுப்பேன். ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீ என்னோட எத்தனை மக்கள் வேணா நீ கெடுக்கலாம், ஆனா என்ன உண்மையா நம்புற முஸ்லீமை நீ கெடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு 1 மந்த் முஸ்லீமா இருக்கக்கூடாது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஏன் ரமலான் மாதத்துக்கு அப்புறம் நான் ஏன் அந்த மாதிரி இல்லை? ஏன்னா ஷைத்தான் சங்கிலிருந்து வெளியே வந்து நம்மளை கெடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம ரமலான் மாதத்துல என்னென்ன பண்ணணுமோ அதை ரிப்பீட் பண்ணணும். தொழுகணும், குர்ஆன் ஓதணும், ஜிகிர் பண்ணணும், நல்ல விஷயங்கள் செய்யணும், நல்ல விஷயங்கள் பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹராமான விஷயத்தை விட்டு நம்ம தடுத்து இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு குர்ஆனோட ஒரு பேஜ் அட்லீஸ்ட் நான் படிக்கணும். குர்ஆன்ல எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நூறானுக்கு வரும். ஷைத்தான் நம்மளை விட்டு விலகி போவோம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் யோசிச்சு நம்ம செய்யணும். ஓகே, இந்த விஷயம் அல்லாஹ் செஞ்சா பிடிக்குமா? இந்த விஷயம் நான் செய்யறது ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வழியில நான் செய்யறேன். 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டென்ஷன், ஆக்ஷன். நம்மளோட நியத், நான் செய்யற வழி. என்னோட இன்டென்ஷன் அல்லாஹ்க்காக இருக்கணும். என்னோட ஆக்ஷன் என்னுடைய ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஆக்ஷன் நான் செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.